நமஸ்தே தோஸ்தோங். ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வெல்கம் டு ஸ்ரேஷ்டா அத்யாபன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில வினைச்சொற்கள் பார்க்க போகிறோம். அந்த வினைச்சொற்களை வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக சென்டென்சஸ் பேசலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வினைச்சொல் வா. வான்றதுக்கு ஹிந்தி வேர்டு வந்து ஆ. இங்கே வா அப்படின்றத என்ன சொல்லணும்? இதர் ஆவோ. இதர் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். இதர் ஆவோ, இங்கே வா. பெரியவங்களுக்கு சொல்லத்தில் ஆயியே சொல்லுவோம். இதர் ஆயியே. வீட்டிற்கு வா. இதை கம் டு ஹோம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கர் ஆவோ. கர் அப்படின்னா வீடு. கர் ஆவோ. கோவிலுக்கு வா. கம் டு டெம்பிள். இதை ஹிந்தியில் மந்திர் ஆவோ. மந்திர் அப்படின்னா கோவில்னு அர்த்தம். ஸோ மந்திர் ஆவோ. பள்ளிக்கூடம் வா. இங்கிலீஷில் கம் டு ஸ்கூல். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஸ்கூல் ஆவோ. நம்ம ஹிந்தி வேர்டுக்கு ஸ்கூல் பாட்ஷாலான்னு ஒரு வேர்டு இருக்குது, வித்யாலய் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. பட் ஸ்கூலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் ஆவோ. பள்ளிக்கூடம் வா. ஸ்கூல் ஆவோ. வித்யாலய் ஆவோ, பாட்ஷாலா ஆவோன்னு சொல்லலாம். சீக்கிரம் வா. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜல்தி ஆவோ. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், அவசரம், வேகமாக, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஜல்தி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். அவசரம் இல்லை. அவசரம் இல்லை. நோ ரஷ். ஜல்தி நஹி. அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லத்தில் ஜல்தி நஹி. ஜல்தி அப்படின்றது வேகம், சீக்கிரம். மெதுவாக வா. மெதுவாக வா. கம் ஸ்லோ. தீரே ஆவோ. தீரே அப்படின்னா மெதுவாக, மெல்லமாக. இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த தீரேன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற சென்டென்ஸ் சீக்கிரம் இல்லை, மெதுவாக வா. சீக்கிரம் இல்லை, மெதுவாக வா. நோ ரஷ், கம் ஸ்லோ. ஜல்தி நஹி, தீரே ஆவோ. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ஜல்தி நஹி, தீரே ஆவோ அப்படின்னா அவசரம் இல்லை, மெதுவாக வா அப்படின்னு அர்த்தம். உடனடியாக வா. கம் இம்மீடியட்லி. இதை ஹிந்தியில் துரந்த் ஆவோ அப்படின்னு சொல்லுவோம். துரந்த் அப்படின்னா உடனடியாக, உடனே. ஒரு வேலை வந்து நமக்கு செய்யணும், ஸோ அவங்க இப்போ உடனே வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம துரந்த் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். துரந்த் அப்படின்னா இமீடியட்லி. உள்ளே வா. கம் இன்சைடு. இதை ஹிந்தியில் அந்தர் ஆவோ அப்படின்னு சொல்லணும். அந்தர் அப்படின்னா உள்ளே. அந்தர் ஆவோ, கம் இன்சைடு. வெளியே வா. கம் அவுட் சைடு. இதை ஹிந்தியில் பாஹர் ஆவோ அப்படின்னு சொல்லுவோம். பாஹர் அப்படின்னா வெளியே. பாஹர் ஆவோ, கம் அவுட் சைடு. இன்று வா. கம் டுடே. இதை ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆஜ் ஆவோ. ஆஜ் அப்படின்னா இன்று. ஆஜ் ஆவோ, கம் டுடே. நாளை வா. கம் டுமாரோ. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கல் ஆவோ. கல் அப்படின்றது நாளை அப்படின்றத குறிக்குது. கல் ஆவோ, கம் டுமாரோ. கே தோஸ்தோ, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் நியூ வேர்ட்ஸ் பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். இதர், இங்கே, ஹியர். உதர், அங்கே, தேர். கர், வீடு, ஹவுஸ். மந்திர், கோவில், டெம்பிள். ஸ்கூல், ஸ்கூலுக்கு அதே இங்கிலீஷ் வேர்டு ஸ்கூல் தான் யூஸ் பண்ணுறோம்.
ஜல்தி வேகமாக, ஃபாஸ்ட். தீரே மெதுவாக, ஸ்லோ. அந்தர் உள்ளே, இன்சைடு. பாஹர் வெளியே, அவுட்சைடு. ஆஜ் இன்று, டுடே. கல் டுமாரோ நாளை. நஹீம் நோ இல்லை. கே தோஸ்தோங், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ஹிந்தியில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்டர்ஸுக்கு சொல்கிறதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தன்யவாத் தோஸ்தோங்.